ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரித்தமிழ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஸ்ப்ரிங் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஸ்ப்ரிங் பிஸ்கெட் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 3 ஸ்பூன் ரவை எடுத்துருக்கேன். இதே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். 3 ஸ்பூன் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாதாரண காஃபி குடிக்கிற பால் இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு தேங்காய் பாலில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இனி ஒரு மிக்சி ஜாரில் 1/2 கப் சர்க்கரை, 2 ஏலக்காவை இந்த மாதிரி பொடி பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் நெய்யை நல்லா ஹீட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இனி இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 ஸ்பூன் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் எந்த தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காமல் இந்த மாதிரி கலந்து விட பார்த்திங்கன்னா கரெக்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கரெக்டாக கிடச்சிக்கிடும். நீங்கள் 6 ஸ்பூனை தவிர நீங்கள் இன்னொரு ஸ்பூன் விடலாம் அப்படின்ட்டு நீங்கள் விட்டுறாதீங்க. தண்ணி ஆயிரம் மாவு பார்த்திங்களா, பிதுக்கும்போது இந்த மாதிரி திக்காக இருக்கணும். அவ்வளோந்தான், பிஸ்கெட்டுக்கு நம்மளுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல. இனி நம்ம இதை ஒரு குட்டி உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு மாவு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உங்களுக்கு இதுலேயும் நம்ம சின்னதாக வேணுன்னா கூட நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் உங்கள் குட்டீஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தோன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நான் இந்த மாதிரி எல்லாமே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. ஃபோர்க்கை இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுக்கிட்டு ஒரு உருண்டையை நம்ம இந்த மாதிரி மேலே வச்சு இப்படியே அழுத்தம் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு சைடோடி நம்ம இதை ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டிங்கன்னா பார்த்திங்களா கரெக்டான ஷேப்பில் நம்மளுக்கு ஸ்ப்ரிங் பிஸ்கெட் கிடைச்சிரும். இனி இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு ஸ்லோவாக நம்ம ஒரு ஃபிங்கரை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க, அழகாக வந்துடும். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக வந்துடுச்சுல. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே சூப்பராக ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் ரெடி பண்ணிடலாம். எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இனி ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் பால்லாம் சேர்த்ததுனால ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதனுடைய ஸ்மெல்லே. இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இந்த கலர் வந்தோடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்ப்ரிங் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. வாங்க நம்ம இனி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சாப்பிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சர்க்கரை பொடி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.